90% லேடிஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். நீங்க வேணா உங்க வீட்டில் கூட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு காலை எழுந்த உடனே இந்த குதிங்கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். தரையிலேயே காலை வைக்கவே முடியல, எனக்கு அந்த அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் பிளான்டார் ஃபெசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா குதிங்கால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த குதிங்கால் இருக்கிற இடத்துல பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் இருக்கும். அது ஏற்படுற வீக்கம், அதுல ஏற்படுற வீக்கத்தினாலதான் இந்த பிரச்சனை வருது. இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்டுல டைல்ஸ் ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதுல அதிக நேரம் நின்று வேலை செய்வீங்க, அதிக நேரம் நடப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க, சாஃப்டான ஸ்லிப்பர்ஸ். மெயினா செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஸ்லிப்பரை முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க, ஹார்டா இருக்கா இல்ல சாஃப்டா இருக்கான்னு. ஸோ அந்த பாதம் வைக்கிற இடத்துல சாஃப்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் மாத்துங்க. வெறும் கால நடக்கிறது தவிர்த்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி உங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. விட்டமின் டி கம்மியா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். நெக்ஸ்ட் வெயிட் அதிகமா இருக்கு, உங்க பிஎம்ஐ ரேட்டோடவும் அதிகமா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை கம்மி பண்றதுக்கு நம்ம ஹீட் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வீட்லயே கல்லுப்பு நல்லா வறுத்துட்டு ஒரு துணியில முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது மேல உங்களோட ஃபுட்டை வச்சு எடுக்கணும். ஸோ ஒரு 10 minutes அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது எப்போல்லாம் அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். அதே போல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபுட் இப்படி இருக்குன்னா ஸோ அந்த ஃபுட் இப்படி தூக்கி வடக்கி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போதுமே உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிரும். தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க.